நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருந்து அதை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா உங்களால ஒரு பொருளா கொண்டு வந்து சேர்க்க முடியும். எப்படி? இது எபிசோட் 2 அதிசயம் ஆனால் உண்மை. ஹலோ பார்ட்னர்ஸ், நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா, அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா அது உங்ககிட்ட ஒரு பொருளா வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த புக்கோட ஒரு மெயின் கான்செப்ட். இந்த வார்த்தையை நான் இந்த சீக்ரெட் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்தா என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னா, டேய் நல்லா தானே இருந்த, கீழே வந்து தலையில் எதுவும் அடிபட்டு இல்லையே, இப்படிதான் இருந்தோம். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் எதையும் சாதிக்க முடியுமா, நம்மளால் எதையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% உண்மை தான். ஏன், எப்படி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கார் வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கணுமா, செகண்ட் ஹேண்டில் வாங்கணுமா, இல்லை வந்து இஎம்ஐயில் வாங்கணுமா, இல்லை ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலாமா அப்படிலாம் நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நமக்கு கார் கொடுக்குறாங்க அப்படின்னு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எவ்வளோ நேரம் தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? நம்ம கார் வாங்கணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் வந்து இது இஎம்ஐயில் வாங்கணுமா, ரெடி கேஷில் வாங்கணுமா, இல்லை வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கணுமா, செகண்ட் ஹேண்டில் வாங்கணுமா, இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து பேசி விலையை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் பவர் ஆல்சோ. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரொம்ப பெரிய வேலையோ பெரிய டாஸ்க் போல அப்படி கிடையாது. நம்ம தினமும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடங்க, நம்ம தினமும் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் மொபைலில் வந்து டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டு ஃபோட்டோ வைக்கலாம், இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மானிட்டரில் அது வந்து வால்பேப்பராக நீங்கள் வைக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் காலையில் ஏந்து சொல்லணும் எந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம அதை பார்க்க நம்மளை வந்து அது வாங்கணுன்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து உந்தி தள்ளும் அப்படின்றது தான் உண்மை. நம்ம அடிக்கடி அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஹெல்ப் மூலயமா நம்ம கிட்ட அந்த கார் ஒரு பொருளாக வந்து சேரும்.